நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மட்டு ஹச்சப்பில் 9 மாடுகள் பக்கம் விற்பனைக்கு வந்திருக்குது. 9 மாடுகளுமே நல்ல தரமான மாடுங்க. நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடு. ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தான் ஒவ்வொரு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்குது. எல்லாமே நல்ல தெளிவாக நல்ல மடிசெட்டு நல்ல காம்பளத்தில் இருக்கக்கூடிய மாடுகளுங்க. இந்த மாடுகள் பூராமே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த மாட்டினுடைய விற்பனை விலை எவ்வளோ, கறவைத்திறன் எவ்வளோ, எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, எல்லாமே தனித்தனியாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாடு ஜெர்சி டைப்பு தான். கலர் செவல மரங்க. மாடு வந்து 2ஆம் ஈத்துங்க. 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. இது கண்ணு போடுறதுக்கு என்ன டைம் பார்த்தீங்கன்னா 1 வாரம் பிடிக்குங்க. ஒரு 15லேருந்து ஒரு 17 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல காம்பலம் மாடு, நல்ல பின்கணத்தில் நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க. அடுத்ததாக சுத்த செவலையில் ஜெர்சி டைப்பு மாடு. மாடு இதுவும் 3ஆம் ஈத்து மாடு. மாடு வந்து 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. ஒரு 17 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்க, வெயிலோ மழையோ எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் டைம் ஒரு வாரம் டு 10 நாட்கள் எடுத்துக்கும். நல்ல நல்ல நரம்பு அடி சூப்பராக அமைஞ்சிருக்குது பாருங்க. நேரில் வாங்க. ஈத்து மாடுங்கிறப்ப நல்ல கறவை எதிர்பார்க்கலாம். தாராளமாக 5 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை அதிர்ச்சி. மாடு பிடிச்சுன்னா தாராளமாக அவட்ட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. எப்போவுமே ஒரு கட்டுத்துறையில் 10 மாடுகள் இருக்கும். அதனால நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம். சந்தையில் போய் அலைஞ்சு விரைஞ்சு வாங்குறதுக்கு 1 மாடு 2 மாடு வாங்க 3 மாடு வாங்குறவங்க தாராளமாக அவட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பிக்கையின் முறையில் மாடு வாங்கலாம். எல்லாமே கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் கறவை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு நல்ல சைனிங்கான மாடு. நல்ல கனத்தில் நல்ல உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு. இந்த மாடுகள்லாம் விற்பனைக்கு வந்திருக்கு இடம் என்ன பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியில் இந்த விற்பனைக்கு வந்திருக்குது. தமிழ்நாடு பூரா டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுத்தலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாகவும் நம்ம ஒரு ஜெர்சி டைப் மாடு தான். இந்த மாடு வந்து 3ஆம் ஈத்து மாடு தான். மாடு வந்து 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு டைமுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் டு 10 நாட்கள் எடுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. 15 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு. மாடு சூப்பராக இருக்குதுங்க. தெளிவான மாடு. எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும். நம்பிக்கையாக வாங்கிட்டு போகலாம். 5 லிட்டருக்கு மேலே தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் சொல்ல வர்றா. அப்படி நல்லா ஃபேக்ட் தரக்கூடிய மாடு. எஸ்என்எஸ் ஃபேக்ட் நல்லா தரோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக வாங்க. சைட்டை வந்து விசிட் பண்ணி செக் பண்ணியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒவ்வொரு மாட்டியுமே நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போர்ட் வீட்டுக்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிவிச்சிருக்கா. அப்படி அடுத்ததாகவும் நம்ம ஒரு ஜெர்சி டைப்பில் ஜெர்சி மாடு தான் விற்பனைக்கு வந்திருக்குது. இதுவும் 3ஆம் ஈத்து மாடு. மாடு வந்து இதுவும் 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இதுவும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 10 நாட்கள் எடுத்துங்க. ஒரு 18லேருந்து ஒரு 20 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி இந்த மாட்டுக்கு சுழி தவறலாம் எதுவும் இல்லை. சுத்தமான மாடுங்க. நல்ல பின்கணத்தில் ஒவ்வொரு காம்பும் நல்ல சீராக இடைவெளியில் நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் நீங்கள் இவர்கிட்ட வந்து ஒரு 13லேருந்து ஒரு 20 லிட்டர் கறவை எதிர்பார்க்கக்கூடிய ஜெர்சி ஆகட்டும் ஹச்சப் ஆகட்டும் தாராளமாக அர்ஜென்ட்டாக வேணும் அப்படின்னா தாராளமாக உடனே புக் பண்ணலாம். எல்லா மாடுகளுமே இப்போ விற்பனைக்கு ரெடியாக இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். மாடு எப்படி நல்ல தெளிவான மாடாக இருக்குது பாருங்கள். சூப்பர் குவாலிட்டியில் நல்ல ஜெர்சியில் நல்ல கறவைத்திறனோட ஒவ்வொரு மாட்டுக்குமே கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி அதனால் சைட்டை வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துங்க. ஏன்னா கான்டாக்ட் பண்ணி எனக்கு ஒவ்வொரு மாட்டையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்க சொல்லுங்கன்னா பண்ணி கொடுத்துருவான். இல்லைன்னா இண்டிவிஜுவலாக இந்த மாட்டோட டீட்டெயில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படின்னாலும் நம்ம தனித்தனியாகவும் கஸ்டமருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி அடுத்ததாகவும் நம்ம ஒரு ஜெர்சி டைப் மாடு தான். மாடு இது மாடு நல்ல 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க. இதுவும் ஒரு கண்ணு போடுறக்கு ஒரு 10 டு 5 நாட்கள் பக்கம் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் மாடு. சின்ன சைஸ் மாடு இல்லை, நல்ல பெரிய சைஸ் மாடு. நல்ல போடியில் வேறு லெவல் குவாலிட்டியில் இருக்குது பாருங்கள். 15 டு 17 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் போடு சனையெல்லாம் மாடி நல்லா எடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இது விற்பனை விலை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 55,000லேருந்து 75,000 வரலையும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாட்டுகளோட ரேட்டு வித்தியாசம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஜெர்சிக்கு மாடு, பெருங்கறவை மாடு, கம்மி பட்ஜெட்டில் 13 லிட்டர் கறவை மாடெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 55,000லேருந்துமே 75,000 வரலையும் மாடுகள் விற்பனைக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வேணுமாலும் மாடுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி ஹச்சப் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், ஜெர்சி வேணும்னாலும் எடுத்துக்கலாம், கிராஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி அடுத்து நம்ம செம்புத்து கலரில் ஒரு மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. மொட்டையில் தான். மாடு நல்ல தெளிவான நல்ல மடிசெட்டில் இருக்கக்கூடிய மாடு. இந்த மாடு 2ஆம் ஈத்து மாடு. பல்லு வந்து 6 பல்லுன்னு தான் சொல்லியிருக்காங்க. 6 பல்லு 2ஆம் ஈத்து மாடு. ஒரு
15 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு, நல்ல காம்பளத்தோடு இருக்கக்கூடிய மாடு, பால் தர அருமையாக அமைஞ்சிருக்குது. சுழித்தவர் இல்லாத மாடு. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் வாங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்கனால வெயிலோ மழையோ எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய மாடு. ஒவ்வொரு மாடுகளுக்குமே கேரண்டி சொல்லி கறவை கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க எப்படி. அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல எலும்பு கணத்தில் மாடு நல்ல தெளிவாக இருக்குது பாருங்கள். மாடு எந்த அளவுக்கு நல்ல மடி செட்டு, நல்ல பால் தர நரம்படி நல்லா அருமையாக அமைஞ்சிருக்குது. அதனால் நீங்கள் 5 லிட்டர் இந்த மாடெலாம் அசால்ட்டாக கொடுக்கக்கூடிய மாடுகளாக தான் விற்பனைக்கு வந்திருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததாகவும் ஒரு மாடு ஜெர்சி டைப் மாடு, நல்ல மடி செட்டோட நல்ல கட்டடனமான உடம்புல நல்ல கொம்பு டைப்பில் மாடு, நல்ல தெளிவான மாடு, பின்கணத்தில் மாடு தெளிவாக இருக்குது பாருங்கள். நல்ல அருமையான மடி செட்டு, நல்ல காம்பளத்தில் இருக்கக்கூடிய மாடு. மாடு வந்து 3ஆம் ஈத்து மாடு தான். மாடு வந்து 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போடுறதுக்கு டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி சூப்பர் குவாலிட்டியில் ஜெர்சியில் நல்ல ஃபேக்டன் தரக்கூடிய மாடு, நல்ல டிகிரி நல்லா தரும் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி எல்லா கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்கக்கூடிய மாடு, 3ஆம் ஈத்து மாடு, 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு, 15 to 17 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. விற்பனை விலையை பொறுத்தவரை 55,000 75,000 வரை விற்பனைக்கு இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக அவர்கிட்ட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாட்டையும் நான் இண்டிவிஜுவலாக சொல்ல முடியாது. அதனால் ஒவ்வொரு மாட்டுக்கு ரேட் ஏற்றி விசாரணை நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு பொதுப்படையாக அத்தனை மாடுகள் அங்கே விற்பனைக்கு வந்திருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். இவ்வளோ கறவையில் மேக்ஸிமம் ஒரு 13லேருந்து 20 லிட்டர் வரையும் கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. ஜெர்சி வேணாலும் எடுத்துக்கலாம், ஹச்சப் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாடு கூட பார்த்தீங்கன்னா ஹச்சப்புன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஜெர்சி கிராஸ்ன்னு கூட சொல்லலாங்க. மாடு வந்து இது வந்து 3ஆம் ஈத்து மாடு தான். மாடு வந்து 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இது கண்ணு போடுறதுக்கு டைம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 15 லிட்டர் 13 to 15 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய மாடு தான். சுழித்த உருளாத மாடு, போடி மொட்டை டைப்பு, நல்ல காம்போலத்தோடு இருக்கக்கூடிய மாடு தான். நல்லா ஃபேக்ட்ரி தரம். வெயிலுக்கு கயிறை கட்டி விட்டிங்கன்னா அதெல்லாம் காட்டு மேய்ச்சல் மாடு. காட்டில் அது பேசாமல் நீங்கள் வீடியோவில் நல்லா தெளிவாக பாருங்கள். எந்த அளவுக்கு நல்ல தரமான மாடு, குணநலத்தில் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நல்லா பின்கணமான மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல எலும்பு கணத்தில் நல்ல கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு. ஈத்து மாடுங்கிறப்ப பேசிக்காகவே கறவை அதிகமாக வரும். அசால்ட்டாக நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு, முதலுக்கு மோசம் பார்க்காதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.